ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இது சனி கிரகத்தை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. சனி சுயசாரம் வாங்கக்கூடிய நாட்களை கணக்கில் வைத்து, அதாவது இப்போ ஏப்ரல் 27 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 160 நாட்கள் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இது மேஷ லக்னத்திற்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் என்பது 4ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த 4ஆம் இடம் என்பது வீடுமனை, வாகனங்கள், சொந்த ஊர், உற்பத்தி சார்ந்த தொழில், இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த 8ஆம் இடம் என்பது தடைகளையும் தோல்விகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் தரக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கணும்னா ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆய்வுகள் செய்யக்கூடியது, வெளிநாட்டு வேலை, பிரயாணம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வெளியூரில் வசிப்பதை குறிக்கும். ஆனால் முதலீடு சம்மந்தப்பட்ட வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய செலவுகள், பெரிய விரயங்களையும் குறிக்கும். இந்த கான்செப்டில் சனி சுயபலம் பெறுகிறார்னு எடுத்துக்கணும். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுயபலம் பெறுகிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி விரயம் நடக்குமா? ஏன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்பராசி. அப்போ அது நமக்கு லாபஸ்தானம். அப்போ அந்த கும்பத்தினுடைய பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அவர் விரயத்தை கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டாம். ஆனால் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சனி கிரகமானது நம்ம உபநட்சத்திர பிரிவில் எடுக்கும்போது அது 8ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிகாரியாக வந்திருந்தால், நமக்கு சனி திசையும் நடந்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி தன்னுடைய பாவ பலனை அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு சனி 2, 6, 10 அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தொழிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பண வரவு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வேலையிலையும் உங்களுக்கு சம்பாத்தியம் நல்லாயிருக்கும். அதே உங்கள் ஜாதகத்தில் 3, 7, 11 ஸ்தானங்களுக்கு அதிகாரியாக சனி வந்திருந்தால் உங்களுக்கு உறவுகள் நல்லாயிருக்கும், மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கன்சல்டிங், ஐடி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே உங்களுக்கு 5, 9 கிரகமாக சனி வந்திருந்தால், திசையும் நடந்தால் உங்களுக்கு கன்சல்டிங், கமிஷன் வகை மட்டும் செய்யும், சொற்ப வருமானம் தான் கொடுக்கும். அதனால் நம்ம லக்னத்துக்கு சனி நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்டவருங்கிறதுலையே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சிக்காமல் மொத்தத்தில் எல்லாருக்குமே 12ல் சனி வந்தால் ஒரே மாதிரி தான் பலன் தரும்னு நினைக்கவே கூடாது. அப்போ நமக்கு அவர் என்ன ஆதிக்கம் பெற்றிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் டேலி பண்ணுங்கள், உங்களுக்கு அக்யூரேட்டாக பலன் கிடைக்கும். இந்த சனி என்பவர் நமக்கு பணம் கொடுக்குற, தொழில் கொடுக்குற கிரகமாக நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்தால் மிக்க நன்மைகளை கொடுக்கும். மனதிற்கு திருப்திப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீர்கள். அதாவது வெற்றின்னு அர்த்தம். 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி. அது மட்டுமல்ல, மன திருப்தி, நம்முடைய நோக்கங்கள், லட்சியங்கள் நிறைவேறுதல், இத்தனையும் இருக்குது. அதனால் நல்ல ஒரு பலன்தான் மேஷ லக்னத்திற்கு நடக்கும். இந்த அவங்கவங்க குறிப்புகளை பார்த்து கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். கையிருப்பு பணம் அதுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பாதிப்பு வராது. குடும்ப சுகம் நல்லா இருக்குது, பேச்சினால் நமக்கு ஆதாயம் உண்டு. இதெல்லாம் நல்ல பலன்கள் தான். ஆபரணங்கள் சேர்க்கை இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வீடு சார்ந்த வருமானங்கள், உற்பத்தி தொழில் சார்ந்த வருமானங்கள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே நம்ம ஒரு இடம் விட்டு இடம் மாறலாம் அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் காரியம் நடக்கும். நல்ல வகையில் சிறப்பாக நடக்கும்.
உங்களுடைய ஈடுபாடு மாற்றத்தை குறித்து இருந்தால் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு இடம் விற்கணும்னு நினைப்பாங்க, அது விற்கிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா நடக்கும். ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸு, அக்ரிமெண்ட்டு, இது மாதிரியெல்லாம் நல்லா நடக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் அடிக்கடி போயிட்டு அதில் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நல்லா நடக்கும். அனைத்து விதமான சகோதர வர்க்கங்கள் சார்ந்து நமக்கு நல்லது நடக்கும். பெற்றோர்கள் சார்ந்தும் நல்லது நடக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்தும் நல்லது நடக்கும். அதனால் இனிமையான ஒரு காலகட்டமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பட்ஜெட் போட்டு பண்ண அதில் லேட்டாக நடக்கிறது, தாமதமாக ஃபினிஷ் ஆகிறதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி ரீதியாக கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் பெரிய அளவில் பாதிக்காது. தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும். மற்றபடி நமக்கு ஒரு பொருள்கள் வாங்கிறதுல கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நம்ம குழந்தைகள் அப்படின்றதில் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு போய் குழந்தை பார்த்துக்கிறது, அல்லது இப்போ குழந்தைகளுடைய படிப்பு காரியங்களில் இடமாற்றம் பண்ணிக்கிறது, ஸ்கூல் மாற்றம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நாம் விருப்பப்படக்கூடிய நபர்கள் மூலமாக நமக்கு நல்ல நிகழ்வுகள், நல்ல உறவுகள் மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக இருக்கும். நம்ம செய்கிற வேலை நமக்கும் திருப்தி தரும், மற்றவர்களிடத்திலும் ஒரு அங்கீகாரம் நல்லபடியாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும், வளர்ச்சி இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண கைங்கரியங்கள் கைகூடும். மற்றும் ஒரு 2வது மேரேஜ் பண்ணிக்கிறோம், அதுக்கும் சாதகமாக இருக்குது. நிறைய கான்ட்ராக்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்டது, கஸ்டமர் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லா இருக்கும். ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு இன்சூரன்ஸு பணம் வர்றது, அது சம்மந்தப்பட்டது, கொடுத்த பணம் திரும்பி வர்றது, ரொம்ப நாளாக கடன் கொடுத்தது திருப்பி வராமல் இருந்தாங்க, இப்போ வந்துருச்சுங்கிற அமைப்பு இருக்கும். அதே போல் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வலிமையை கொடுக்கும். தந்தைக்கு ஆதாயம், உயர்கல்விக்கு ஆதாரம், வெளிநாட்டு தொடர்புகளுக்கு சப்போர்ட்டு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் திருப்திகரமாக இருக்கும். அந்த தொழிலில் பலம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது நாம் எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நல்ல வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிந்து அதை எப்படி கோசாரத்தில் கையாளுவது, எப்படி திசாபுத்தியில் கையாளுவது, இது போன்ற நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொண்டு ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.